சூரியனின் மகன் சனி, பியூர் நெருப்பு கிரகம், உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர் சூரியன். அந்த லக்னத்தில் பிறந்த நீங்க, அவருடைய மகன் இருளில் பிறந்தவன், தர்மத்தின் அதிபதி, பிரகாசம் இருள், இது ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும்? அந்த இடம் பிளாஸ்ட் ஆகும். அப்படின்னா என்ன? இந்த பெயர்ச்சி தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கிருவீங்க. 8ல் சனி இருக்கக்கூடாது. சனி பகவான் உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எங்க போறாரு? 8க்கு போறாரு. 8னா என்ன? தேவையில்லாத பிரச்சனை, வண்டி வாகனத்தில் விபத்து. புரியுதா? வண்டி வாகனத்தில் விபத்து, யாரையாவது காசு கொடுத்து ஏமாறுறது, இடமாற்றம், பொருளாதார மாற்றம், ஏர்ல இருந்து இறங்கும். ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சவரில் அஞ்சன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலம் தோன்றும், முருகா எனும் ஓதுவோர் முன். கந்தா கடம்பா கார்த்திகேயா கதிர்வேலா வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா கந்தவேல் முருகா கடம்பவேல் முருகா என் அப்பனே பிரபஞ்சத்தின் கலியுக நாயகனே. பயிற்சி பலன்ல சிம்மராசி மற்றும் சிம்ம லக்னக்கார அன்பர்கள், இந்த சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்கள் நிறைய கவர்மெண்ட் ஜாப், போலீஸ் அதிகாரி, டாக்டர்ஸ் நிறையா இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் நிறையா இருக்காங்க, கலைத்துறையில் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் எப்படி இருக்க போகுது, வாழ்க்கை துணை எப்படி இருக்க போகுது, குழந்தை எப்படி இருக்க போகுது, காசு பணத்தை எப்படி சேவிங்ஸ் பண்ணால் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போகிறோம், இதை பற்றி தான் நம்ம இந்த வருஷம் நம்ம பேச போகிறோம். சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்கார அன்பர்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவான பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சொன்னால் கேட்டுக்கக்கூடிய நபர், எப்போவுமே ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் நீங்கள் ஒரு ஆள். என்ன நடக்க போகுது, என்ன செஞ்சால் ப்ரிகாஷனாக முன்கூட்டி இருக்கலாம், எப்படி செஞ்சால் நல்லது தப்பிக்க முடியும்னு நினைக்கக்கூடிய சில நபர்களில் நீங்களும் ஒரு ஆள். கோபம் வரும், அதான் அதுக்கு நியாயமாக இருக்கும். அன்புக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய நபர். அதிகாரமோ திமுறோ செட் ஆகாது, கைதான் பேசும் எடுத்த உடனே. இந்த வருஷம் நிறையா சிம்ம ராசி சிம்ம லக்னக்கார நண்பர்களுக்கு போஸ்டிங் காத்திருக்கு. ஐபிஎஸ் ஐஏஎஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்பிள் குரூப் 1 2 3 4 டெஃபனட்டாக போவீங்க. ஜாதகத்தில் மட்டும் எந்த ஸ்டோன் வாங்கி போட்டால் என்ன லக்கு கிரியேட் ஆகுன்ற விஷயத்தை மட்டும் பார்த்துக்கணும். இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்கார நண்பர்கள் அம்மாவோட விஷயம், ஜெயலலிதா அம்மாவுடைய மக நட்சத்திரம் மாதிரி தனியாக இருக்கணும், தனித்து செயல்படணும், யாரையும் நம்பக்கூடாது, எவன் பேச்சையும் நம்ம கேட்கக்கூடாது, தனியாக தான் நான் செயல்படுவேன். அதில் வெற்றி தோல்வி எப்படி வந்தாலும் அது என்னோட பொறுப்பே. நீங்கள் பல பேருக்கு அட்வைஸ் பண்ணுற இடத்துல இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாதுன்ற குழப்பம் பல வருஷமாக இருக்குது. இந்த வருஷம் அது சரியாகுமா? இந்த மாதிரியான பல குழப்பங்கள் நிறைந்த மாதிரியான ஒரு வருஷமாக ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நெகட்டிவை சொல்லிட்டு பாசிட்டிவாக முடித்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நெகட்டிவை சொல்கிறேன். 8ல் சனி இருக்கக்கூடாது. சனி பகவான் உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எங்கே போகிறார்? 8க்கு போகிறார். 8னா என்ன? தேவையில்லாத பிரச்சனை, வண்டி வாகனத்தில் விபத்து. புரியுதா? வண்டி வாகனத்தில் விபத்து, யாரையாவது காசு கொடுத்து ஏமாறுறது, இடமாற்றம், பொருளாதார மாற்றம், ஏர்லேருந்து இறங்கும். உறவுகளுக்குள்ள பெரிய லெவலில் பிரச்சனைகள் ஏற்படும். வயதானவர்கள் யாராவது இருந்தாங்க, அவங்களுக்கு கண்ட சனி ஓடுதுன்னா மரண தருவாய் வரைக்கும் இந்த பிரச்சனை போகும். நோய், இதே இது யோகமான ஜாதகமாக இருந்தால் இப்போ லாட்ரி வாங்கினா ஜெயிக்கும். ஏன்னா 8ன்றது ஆயுள், மரணம், நோய், அது மட்டும் கிடையாது, அங்கே தான் புதையல் இருக்கு. அப்போ டக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க. அது ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருக்கணும், சனி நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும், ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், சனி பயிற்சி சப்போர்ட் பண்ணணும். அப்போனா தான் மாறும். பொதுவான பலன் 30 to 40% பிரச்சனை இருக்கு. அங்கிருந்து அவர் பார்வை எங்கெங்க செய்கிறாரு? 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம். இந்த தொழிலில் இம்மிடியட்டாக நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணிடுவீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி போய் தட்டி போகும், ஆனால் வேறு வேலைக்கு மாறிடுவீங்க. வேலையிலையுமே எந்த இடத்துல நம்ம நின்னா செயல்படுத்தலாம், உங்களுக்கு பல டேலண்ட் இருக்குது, என்ன செஞ்சால் மேலே வர முடியுன்ற கைடன்ஸ் இப்போ இல்லை. ஒரு 4-way ட்ராக் இருக்குன்னா இலக்கு இருக்கணும்ல. இந்த இடத்துல போய் நான் அடைஞ்சு இந்த இடத்துல நான் நின்றுவேன்ற இலக்கு இருக்கணும்ல. 4 பாதையும் போயிட்டு திரும்ப வந்தா ஒரு இலக்கு வை, அந்த இலக்கை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஊடால வரவன் பேச்சை கேட்டோ மற்றவன் பேச்சை கேட்டோ டைவர்ட் ஆகாதீங்க. மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, இப்போ பண்ணாதீங்க. குரு மாறட்டும், ராகு கேது பயிற்சி மாறட்டும், இந்த வருஷம் அதெல்லாம் பண்ணாதீங்க. இருக்கிறத காப்பாற்றிக்க பாருங்க.
அப்போ தொழில நிச்சயமான முறையில் மாற்றம் இருக்குது. புது தொழில் ஆரம்பிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக போடக்கூடாது. வர லாபத்தை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வெளிநாடு வெளி மாநிலங்கள் நிச்சயமான முறையில் போகலாம். பார்ட்னர்ஷிப் நிச்சயமாக செய்யலாம். ஆனால் அது உங்களுக்கு ஆகாது. சனி பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த 1 வருஷம் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் 2ஆம் இடம் குடும்பம், தனம், வாக்கு, கல்வி. இந்த நாக்கில் இருந்து சனி பகவான் குத்துற அளவுக்கு வார்த்தை போகும். மற்றவனோட இதயத்தை ஓட்ட போட்டு வெளியில் போகும். முன்னாடிலாம் காசு கொடுத்தா கேட்க மாட்டீங்க. இப்போ 1 ரூபானாலும் கனெக்ட் பண்ணி வாங்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. அது எப்படி அன்பா கேட்க மாட்டீங்க. குர்ரான்னு சொல்லக்கூடிய இடத்துல திட்டி பேசக்கூடிய சூழல் வரும். ஏன்னா நம்ம ஏமாந்துட்டோம், இல்ச்சவாய் தரம் ஆயிட்டோம். யார் யாரெல்லாம் நம்ம நெகட்டிவா பேசினாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டியே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள இப்ப நீங்க இருக்கீங்க. அப்ப குடும்பம், தனம், வாக்கு, கல்வி, கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். குடும்ப ஒற்றுமை நிச்சயமான முறையில் குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஏற்படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வருமானம் மட்டும் கொஞ்சம் டம்ப் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் பாதகம்னு சொல்கிறேன்னா, சூரியனின் மகன் சனி பியூர் நெருப்பு கிரகம், உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர் சூரியன். அந்த லக்னத்தில் பிறந்த நீங்க, அவருடைய மகன் இருளில் பிறந்தவன், தர்மத்தின் அதிபதி, பிரகாசம் இருள், இது ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும்? அந்த இடம் பிளாஸ்ட் ஆகும். அப்படின்னா என்ன? இந்த பெயர்ச்சி தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கிருவீங்க. வம்பு வழக்கு கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனை வந்துடும். கவனம், தேவையில்லாத விஷயத்தில் தலை கொடுக்காதீங்க. பெண்கள் விஷயங்கள், ஆண்கள் விஷயங்கள், காதல் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் கவனமா இருங்க. திருமணமா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க, அவசரப்பற்றாதீங்க. நாகதோஷம் இருக்கா, செவ்வாதோஷம் இருக்கா, என்ன செஞ்சா நான் மேலே வருவேன், என்ன கலர் நான் யூஸ் பண்ணணும், என்ன மெட்டல்ஸ் நான் யூஸ் பண்ணணும், என்ன லக்கி நம்பர்ஸ் என்ன தெரிஞ்சுக்கோங்க. பல பேரை உருவாக்கி இருக்காரு முருகன் கவர்மெண்ட் ஜாப்ல. உங்களுக்கு தேவையான விஷயம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். அடுத்தது 5ஆம் இடம் குலதெய்வம், குழந்தை பாக்கியம், காதல். காதல் மேலோங்கும், குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். சனி அல்லவா. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். குழந்தை பிறக்காதவங்களுக்கு பூரா அந்த வருஷம் கண்டிப்பாக குழந்தை பிறக்குங்க. அதில் மாற்றமே கிடையாதுங்க. நம்ம என்ன செய்யணும்? 5ஆம் இடம் நீசமாக இருக்கா, ராகுக்கு எது சம்மந்தப்பட்டிருக்கா, அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு என்ன ஹோமம் பண்ணணும், கார்த்தவீரி அர்ஜுனரா, லட்சுமி நரசிம்மரா, ஹைகிரியவரா, சந்தான கோபாலகிருஷ்ணன் ஹோமமான்றதை மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு பண்ணா போதும். மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி பலனில் நீங்கள் வார்த்தையை ரொம்ப விடக்கூடாது. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு லக்கை மட்டும் ஆக்டிவேட் பண்ணால் போதும். புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஜாதகம் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். காதல் பெரிய லெவலில் சக்ஸஸ் வரும். அன்பால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அன்பை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பேர்ட்ட பேச மாட்டீங்க, மனசு விட்டே அப்படியே இரும்பு கோட்டைக்குள்ள உட்காந்து இருக்கிற மாதிரி கல் மாதிரி இருப்பீங்க. இருக்க போகிறது எல்லாரும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக எல்லாரும் கூடிய சகஜமாக பழகி. ஏன்னா ஒரு ஆளை பார்த்தோன்னே இடம் போடுறீங்க, அப்படி அது வேண்டாம். புக்குடைய கவரை மட்டும் பார்த்துட்டு உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை விட்டுறக்கூடாது. ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா ஞானம் இருக்குது, நிறையா தெளிவு இருக்குது, என்ன செஞ்சால் ஜெயிக்க முடியும். உங்களோட ஸ்கெட்சை வச்சு தான் பல பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்குது. பல கோடீஸ்வரன் உங்களால் தான் உருவாகியிருக்கான். நீங்கள் ஏன் வளரல? உங்களால் ஏன் வர முடியல? குடும்ப வாழ்க்கையிலேயே பெருசாக ஜெயிக்க முடியல? இருக்குல்ல பாயிண்ட்டு. எல்லாத்துக்கும் பின்னாடி கடைசியாக ஃபைனலாக அந்த ரேஸில் நம்ம ஜெயிச்சோமா தோத்தோமான்றது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், நிறைவானோமான்றது ரொம்ப முக்கியம். இங்கே ஜெயிச்சோமா தோத்தோமான்றதுக்கு நம்ம ரேஸ் வரல, நிறைவா சந்தோஷமா இருக்கோமா, அது ரொம்ப முக்கியம். நீங்க அப்படி இல்லை. ஆரம்பத்துல இருந்தே ஓடிக்கிட்டே 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 காசை விரயம் பண்ணிக்கிட்டே, இது வேண்டாம். ஜாதகத்தை மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு லக்கை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன விஷயன்றதை செக் பண்ணிவிட்டு, ஜெயலலிதா அம்மா க்ரீன் எப்படி யூஸ் பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணி வந்தாங்களோ, க்ரீன் எம்ரால்ட் ஸ்டோன், அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் புதன் எப்படி இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு என்ன ராசிகள் போட்டால் மேலே வரலாம், நாகதோஷத்தை கழிச்சா எப்படி திருமணம் நடக்கும், வேலைக்குரிய கிரகத்தை சரி பண்ண எப்படி மேலே வருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முயற்சி பண்ணலாம். கலியுகத்தில் நிச்சயமான முறையில் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கோவத்தை குறை. எல்லாரும் உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், போராடுறோம். லக்கு இருக்கிறவங்க தான் மேலே போக முடியும். அந்த லக்குன்னு சொல்கிற ப்ராசஸ் தான் உலகம் முழுவதும் என்ன செஞ்சு கொடுக்கணும், என்ன ஸ்டோன் போடணும், மூலமந்திரம் என்ன, தெய்வ சக்தி என்ன, என்ன மந்திரத்தை பயன்படுத்தணும், என்ன லக்கி நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும், கலராலஜி என்ன, இருக்கிற செலிபிரிட்டிஸ்லேருந்து எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதை பயன்படுத்தி மேலே வாங்க. உழைக்கிற மக்கள் எல்லாருக்கும் என்ன நடக்கணும்? உழைப்பதற்கான ஊதியமாவது கிடைக்கணும். அது கிடைக்கிறது இல்லை கலியுகத்தில். அது கிடைக்கணுன்றதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஜாதகம் பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷன் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன்.
வேணுங்கிறவங்க தாராளமான முறையில் பயன்படுத்தி முருகன் அனுகிரகத்தை பெற்றுக்கோங்க. நன்றி.